ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். உங்க வீட்டுக்கு தெரு பூனைங்க வருதா? அதை நீங்க ஓட்டி விடுவீங்களா இல்ல உணவளிப்பீங்களா? சிலர் இந்த தெரு பூனைக்கு என்ன தைரியம் இருந்தா திறந்த வீட்டுல நாய் நுழையிற மாதிரி நுழையுது அப்படின்னு விரட்டி விட்டுருவாங்க. சிலர் மட்டும் பாவம் பூனை நம்ம வீட்டுல இருக்கும் மிச்ச மீதி உணவுகளை போடலாம் அப்படின்னு போடுவாங்க. அதுவும் சாப்பிடும். மறுபடியும் உணவு தேவைன்னா நம்ம வீட்டுக்கு வரும். இப்படி உணவிற்காக நம் வீட்டிற்கு வரும் உயிரினங்கள் பாவம், பசி, தனிமை, பயம் போன்ற விஷயங்கள்னால நிம்மதி இல்லாம தான் வாழுதுங்க. இப்ப வாங்க இந்த வீடியோல நாம் உணவளிப்பதால ஏற்படும் ஆன்மீக ரீதியான நன்மைகள் என்ன, அறிவியல் ரீதியான நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஆன்மீக ரீதியான நன்மைகளை பத்தி பார்க்கலாம். வீதி பூனைகளுக்கோ அல்லது நாய் போன்ற வேறு உயிரினங்களுக்கோ நாம உணவளிக்கும் போது அந்த விலங்குகளுக்கும் நமக்கும் இருக்கிற பாண்டிங் அதிகமாகுது, நட்பு ஏற்படுது. அது வயிறு நிறைய சாப்பிட்டு நம்மை பார்க்கும் ஒரு பார்வையில நன்றியுணர்ச்சியும் நீங்க நல்லா இருக்கணும்னு அது சொல்லாம சொல்றதும் நமக்கு தெரியும். அதனால நமக்கு புண்ணியம் சேரும். நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும். கடவுளின் அருள் நமக்கு கிடைக்கும். இப்படி நாம உணவளிப்பது நமது கர்ம வினைகளை நீக்கும், கிரக தோஷங்களை போக்கும் மற்றும் தெய்வீக தொடர்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. வாங்க இப்ப அத பத்தியும் பார்த்தலாம். பொதுவா நாய், பூனை போன்ற விலங்குகளுக்கு உணவளிப்பது நமக்கு கர்ம வினைகளை நீக்க உதவுது அப்படின்னு நம்புறாங்க. கிரக தோஷம் நீங்க சில குறிப்பிட்ட விலங்குகளுக்கு உணவளிப்பத வழக்கமா வச்சிருக்காங்க. இப்ப அத பத்தி என்னன்னு பார்த்தலாம். ராகு, கேது தோஷம் நீங்க நாய், பூனைகளுக்கு உணவளிக்கிறாங்க. சூரிய தோஷம் நீங்க குதிரைக்கு உணவளிக்கிறாங்க. சந்திர தோஷம் நீங்க மீன் போன்ற நீர்வாழ் உயிரினங்களுக்கு உணவளிக்கிறாங்க. செவ்வாய் தோஷம் நீங்க ஆடு, குரங்கு போன்ற உயிரினங்களுக்கு உணவளிக்கிறாங்க. புதன் தோஷம் நீங்க பறவைகளுக்கும். வியாழன் தோஷம் நீங்க யானை, மாடு போன்ற உயிரினங்களுக்கும். சுக்கிர தோஷம் நீங்க புறா போன்ற பறவைக்கும் உணவளிக்கிறாங்க. சனி தோஷம் நீங்க காக்காக்கு உணவு வைக்கிறாங்க. எந்தெந்த விலங்குக்கு எந்தெந்த உணவுன்னு இருக்குது. அந்த மாதிரி இல்லாம அதுக்கு ஒத்துக்காத உணவு வகைகளை நம்ம கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தா அதுக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். இதுவரை நாம பார்த்தது விலங்குகளுக்கு உணவளிப்பதுல இருக்கும் ஆன்மீக நன்மைகள். இப்ப நாம பார்க்க போறது இதுல இருக்கும் அறிவியல் பூர்வமான நன்மைகள் என்ன அப்படிங்கறத பத்தி. பூனை, நாய், ஆடு, மாடு, குரங்கு, பறவைகள் போன்ற உயிரினங்களுக்கு நாம் உணவு வைக்கும் போது அதற்கும் நமக்கும் உள்ள பந்தம், புரிதல் அதிகமாகுது. நமக்கு தேவைப்படாத உணவை ஆங்காங்கே தூக்கி எறியும் போது அதில் பாக்டீரியாக்கள் ஃபார்ம் ஆகி சுற்றுப்புறத்தை அசிங்கப்படுத்துவதோடு அதிலிருந்து நோய் தொற்று பரவும் அபாயமும் இருக்கு. அந்த உணவுகள் ஒரு ஜீவனின் பசிக்கு உதவுவதோடு நம்மள நோய் தொற்று அபாயத்தில் இருந்து பாதுகாக்குது. இந்த மாதிரி விலங்குகளுக்கு உணவளிக்கக்குள்ள சுற்றுச்சூழல் சமநிலை அடையுது. ஏன்னா எந்த உயிரும் உணவில்லாம சாகிறது இல்ல. அதனால சுற்றுப்புற சூழல் அப்படியே மெயின்டைன் ஆகுது. இந்த மாதிரி உயிர்களுக்கு சாப்பாடு கிடைக்காம இருந்தா அது இறக்க நேரிடும். அதனால இந்த என்வரான்மெண்டோடைய சமநிலை பாதிக்கப்படும். மேலும் எலி, பல்லி, பாம்பு மற்றும் விஷ ஜந்துக்களை பூனை, நாய் போன்றவை வேட்டையாடுவதால அதன் அதிகப்படியான எண்ணிக்கை குறைஞ்சி நமக்கு ஏற்படும் நோய் பாதிப்புகள்ல இருந்து தடுப்பு ஏற்படுது. விலங்குகளுக்கு உணவளிப்பதன் மூலம் நம்மேல் அதற்கு நம்பிக்கை அதிகமாகுது. அவை நம்மிடம் உரிமையுடன் பழகவும் ஆரம்பிக்கின்றன. அதோட நாம் பழகும் போது நம்மோட மனக்கவலைகள் போகுது, நமக்கு சந்தோஷமும் தருது. பூனைகள், நாய்கள் போன்றவை நம்மிடம் விளையாடும் போது நாமும் அதுகிட்ட குழந்தைகள் போல விளையாட ஆரம்பிச்சிருவோம். இது நம்மோட மன அழுத்தத்தை கூட குறைக்க கூடியது. உணவே கிடைக்காமல் வீதிகளில் வாழும் விலங்குகளுக்கு நாம் கொடுக்கும் உணவு அமிர்தமா இருக்கும். அது அவைகளை பசியில் இருந்து காக்கும். அவை நோய்வாய்ப்படுதலில் இருந்து காக்கும். அதன் ஆரோக்கிய குறைபாடுகளை நீக்கும். அதன் வாழ்நாளை நீட்டிக்கும். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோல பூனை, நாய் மற்றும் வேறு விலங்குகளுக்கு உணவளிப்பதன் மூலம்
நாம் பெறும் ஆன்மீக நன்மைகள் மற்றும் அறிவியல் பூர்வமான நன்மைகளை பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு நம்மை சுற்றியுள்ள பசி, தனிமை, பயம் போன்ற பல இன்னல்களுக்கு ஆளாகும் வீதியில் வாழும் உயிரினங்கள் மேல அன்பை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்பதான் என்னோட வீடியோவை முதல் முறையா பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதனால நான் போடுற வீடியோ உங்களுக்கு முதல்ல வந்து சேரும். நன்றி.